காமிக்கான் போன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்களின் கற்பனை திறன் மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கிய பங்காற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினரும் காமிக் எழுத்தாளருமான அமிர்தராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை காமிக்கான் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டால்லையும் எக்கச்சக்கமான குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை லேபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், காமிக்ஸ் புக்ஸாக இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அமிர்தராஜ் செல்வராஜ் நம்ம இடையே இருக்கிறாரு. அவர்கிட்ட எப்படி உங்களுக்கு இந்த புத்தகத்து மீதான காமிக்ஸ் மீதான ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்றத நேரடியாக அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுல இருந்தே இந்த மார்வல், டிசி காமிக்ஸில் பிக் ஃபேன். ஸோ ஒரு ஸ்டோரி எழுதணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ கொரோனா கேவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அப்போ எல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுறதுக்கு நல்ல நேரம் இருந்தது. அப்போது எழுதுனது தான். அதுக்கப்புறம் இல்லிஸ்ட்ரேட்டர்ஸ்ட்டை கொடுத்து புக் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படி சார் இருக்குது இதோட க்ரோத்? இல்லை, இந்த காமிக்கான்ங்கிறது ஒரு ரியலி யூனிக். நம்ம காமிக், அதாவது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஃபார்ம். ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை விட இது ஒரு டிஃப்ரெண்ட். அதில் சென்னையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதை விரும்பி வராங்கங்கிறது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ நாங்களே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கமாண்டர், இந்த காமிக்கானில் எண்ட் வார்ஸுங்கிற புக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு கமாண்டர், ஒரு போர் வீரனோட கதை தான் இது. இறுதி போர்னு தமிழில் வந்திருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக லானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள் பண்ணியிருக்கோம். காமிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். தமிழில் அது வரது எப்படி இருக்குது, அதோடைய சாத்தியம் எப்படி இருக்குது, கேரக்டர்ஸ்லாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அது வருமா? யங்ஸ்டர்ஸ் இதனால வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களோட இமேஜினேஷன்ஸ், அந்த கற்பனை திறன் இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ஒரு ஆத்தராக இருக்கீங்க, அதனால் கேட்குறேன் இந்த கொஸ்டின். இல்லை, நிச்சயமாக நீங்கள் இந்த ஆர்ட் டீமில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இதையே நாங்கள் 3Dயில் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய 3D டீம் தேவைப்படுகிறது, அனிமேஷன் டீம் தேவைப்படுது. இதுக்காக நாங்கள் எங்கேயோ ஃபாரின் எங்கேயோ போக தேவையில்லை. தமிழ்நாட்டிலே அதுக்குரிய கேப்பபிலிட்டி உள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டுடியோஸ் இருக்கிறாங்க. இளைஞருக்கான வேலை வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்க திறமையை சரியாக செலுத்தி நல்ல ஒரு கற்பனை திறனுடன் இருந்தால் அதற்குரிய மார்க்கெட் இருக்குது. நிச்சயமாக சார். உலக அளவில் புகழ்பெற்ற இந்த காமிக்கான் நிகழ்ச்சி தமிழகத்திலையும் வந்துருச்சு. கற்பனை திறன் அதிக அளவில் இளைஞர்களுக்கு மேம்படும், இதனால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்றதுலையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.